வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு சுமைதாங்கி கல். இந்த சுமைதாங்கி கல்லுங்கிறது வந்து என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பொருளை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் தலையில் தான் சுமந்துட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு அந்த சுமைதாங்கி கல்லை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே திரும்ப எடுத்து தலையில் வச்சு கொண்டு போகிறதுக்காக தான் அந்த கல்லை உருவாக்கி வைக்கிறாங்க அந்த காலத்தில். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதோட முழு வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு பல பேரோட கஷ்டங்களை எல்லாம் நீக்கின கல் அப்படிங்கிறது இதுதான். இதை நீங்கள் இப்போ வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் சுமை தாங்கி கல். இது வந்து எப்படின்னா, அந்த காலத்துலலாம் பஸ் போக்குவரத்து மற்றும் இந்த மாதிரி வாகன போக்குவரத்தெல்லாம் இல்லாத காலங்களில் வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக அப்போ சுமைகளை எல்லாம் தோளில் சுமந்துட்டே தான் வந்து நடந்து தான் வருவாங்க. அப்படி நடந்து வர்றப்ப பார்த்திங்கன்னா, அவங்களால வந்துட்டு சுமை தாங்கி கல்லில் வந்து இந்த மாதிரி கல்லில் தான் மேலே வச்சுருவாங்க. தோல்லையோ அல்லது தலையிலையோ வச்சு சுமந்துட்டு வர்ற ஒரு கல். இப்போ இது அவங்களோட பொருள்களை பார்த்திங்கன்னா, அவங்க கொண்டு வந்து இந்த பொருள்களை வந்துட்டு இது மேலே தலையிலேருந்து அப்படியே எடுத்து இப்படி வைப்பாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு உதாரணம் நினைக்கிறேன். பார்க்குறேன், நான் தலையில் வச்சுக்கிறேன். இது இப்போ இதுதான் வந்து இப்போ நான் இப்படி இந்த தலையில் சுமையை அப்படி நான் கொண்டு போகிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வரேன்னு வைங்க. என்னால் வந்துட்டு இந்த சுமையை வந்து இன்றைக்கி கொஞ்சம் என்னோடய தலைப்பை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி நடந்து வந்து இந்த சுமையை வந்து இந்த சுமையை வந்து நான் இப்படி இறக்கி இப்படி வச்சுருவேன். நான் இந்த சுமையை இப்படி இறக்கி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் நிறையா நம்ம இளைப்பாறுவதற்கு அந்த காலத்தில் நிறைய இடங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த இளைப்பாறுற மண்டபம் கூட இருந்திருக்கலாம். அந்த மண்டபத்தில் வந்துட்டு நாம் போய் இளைப்பாறலாம். இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் அவங்களோட ஊருக்கு, அதாவது அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு அக்காவுக்கோ இல்லை அண்ணனுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு அவங்க உறவினருக்கு ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுக்காகத்தான் அந்த தலையில் அந்த சுமையை கொண்டு நடந்து வருவாங்க. அவங்க ஒரு பொருளை கொண்டு வருவாங்க, ஒரு மூட்டை கட்டி கொண்டு வர்றப்போ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சுமையை வந்து இப்படி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் களைப்பாரி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களால கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இப்போல்லாம் நம்மளாம் வந்து இப்போ இருக்கிற உணவு முறைக்கும் அப்போ இருக்கிற உணவு முறைக்கும் வேறு. அப்போல்லாம் எவ்வளோ பெரிய சுமை இருந்தாலுமே சுமந்துட்டு போகிற அளவுக்கு அந்த காலத்தில் திடகாத்திரமான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுமே இருந்தாலுமே கீழே குமிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையுமே மேலே தூக்கி வைக்கிறதுக்கெல்லாம் முடியாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சுமை தாங்கி கல் இருக்குது. இப்போ இது இருந்தது அப்படின்னா இப்போ திரும்பவும் நாம் இப்படி தலையில் இப்படியே எடுத்து வச்சுட்டு இப்படியே போய்க்கலாம். கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்குமே மறுபடியும் நாம் இப்படியே எடுத்து இப்படி திரும்பி இப்படி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ அதனால் இதுக்காக தான் இந்த சுமை தாங்கி கல் வந்து அங்கங்கே இருக்குது. இதுதான் வந்து அதுக்காகத்தான் இந்த சுமை தாங்கி கல் இருக்குது. இதை வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த காலத்தில் இந்த கல் வந்து இந்த கல்லை பற்றின விவரங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருக்கிற நம்மளை விட வயது மூத்தவங்களுக்கெல்லாம் இதை பற்றின விவரங்கள் தெரியும். நானும் அவங்கள எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதை மக்களை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவே இப்போ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. அங்கங்கே ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இருந்திருக்கு. இந்த சாலை விரிவாக்க பணிகளில் வந்து நிறையா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறையா அழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி இப்போவும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரியும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.